சோனம் வாஞ்சுக் இந்த பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எல்லாத்துக்கும் தெரியாது. ஏன் அவர் இப்படி உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காரு? நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் அவர் ரொம்ப சாதாரண வார்த்தையில் சொன்னால் சாக விட்டுறாதீங்க அப்படின்னு பேசி, ஆக்சுவலாக நீட்டு இந்திய நாட்டின் மீது திணிக்கப்பட்டது. இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான மிகப்பெரிய தாக்குதல். ஆக்சுவலாக வினாத்தாள் கசிவது என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டு 23 லட்சம் பேர் எழுதினார்கள். இந்த மறுதேர்வுக்கும் தயார் செய்து கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் மட்டும் 4 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தேசிய அளவிலான தேர்வுகளை நடத்துவதற்கு பொறுப்பேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை கியூட் தேர்வில் மோசடி நடந்திருக்கு. கல்வி திட்டத்தில், கல்வி மேம்பாட்டில் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிற இந்த மனிதர் நீடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த போராட்டம். 19 நாள் உண்ணாவிரதம் இருக்கார். உண்ணாவிரதம் இருந்தால் உடனே நீங்கள் ராஜினாமா பண்ணணுமான்னு யாரும் பொடி பிடிக்க வேண்டியது இல்லை. பிரிட்டிஷ்காரன் கூட இந்த உண்ணாவிரதத்துக்கு பயந்தான். ஆனால் ஒரு மனிதன் இறந்து போவான் என்று தெரிந்த பிறகும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று பீர்த்தி கொள்ளுகிற இந்தியாவில் அந்த மனிதரோடு பேச்சுவார்த்தை நடப்பதற்கு கூட ஒன்றிய அரசாங்கம் தயாராகில்லை. ஆனால் ஒற்றை மனிதன் நரேந்திர மோடி அதை போய் பார்ப்பதற்கு கூட, அது குறித்து வாய் திறப்பதற்கு கூட துணியவில்லை. பேசா மடந்தைகளாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை இதை கேட்க வைப்போம், பேச வைப்போம், நடவடிக்கை எடுக்க வைப்போம். சோனம் வாஞ்சுக் இந்த பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எல்லாத்துக்கும் தெரியாது. ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், சமூக உரிமைகளுக்கான ஒரு செயல்பாட்டாளர் என்கிற முறையில் லடாக் பகுதியில் அவருடைய செயல்பாடுகள் அதிகம். ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய போது தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன் என்று கலந்து கொண்டார். இப்போது 19 நாள் முடிய போகுது உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் அவர் ரொம்ப சாதாரண வார்த்தையில் சொன்னால் சாக விட்டுறாதீங்க அப்படின்னு பேசியிருக்கு. அது வேறு வார்த்தைகளில் பேசியிருக்கு. ஆனால் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய தசை அது சிதைய ஆரம்பிச்சிருக்கு, தசைகள். ஏன்னா உடம்பு இயங்குவதற்கு சக்தி தேவை. தசைகள் உடைஞ்சிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்பிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்காங்க. ஏன் அவர் இப்படி உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காரு? இந்த கேள்வியை ஆக்சுவலாக நீட்டு இந்திய நாட்டின் மீது திணிக்கப்பட்டது. அது ஒரு இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான மிகப்பெரிய தாக்குதல். ஆக்சுவலாக கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல். ஒவ்வொரு மாநில அரசும் தன்னுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் மருத்துவர்களை உருவாக்குவது என்கிற நிலைமையில் இருந்து மாறி இந்தியா முழுவதற்கும் ஒரே மாதிரியான தேர்வு என்பதை அவங்க கொண்டு வந்தாங்க. பாஜக வருவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் அது இல்லாமல் இருந்தது. பாஜக அதை திணித்தது. என்ன கோரம் என்று சொன்னால், நீங்கள் பல இடங்கள்லையும் அவங்க இதை கொண்டு வந்தாங்க. பயிற்சி வியாபாரம் என்பது கொடிகட்டி பறந்தது. இதன் காரணமாக சாதாரண குடும்பத்து பிள்ளைகள் நல்லா படித்தா கூட பயிற்சியில் சேர முடியலை. ஆனால் பெரிய இடத்து பிள்ளைங்க பயிற்சியின் மூலமாக இந்த இடத்துக்கு போக முடிஞ்சது என்கிற நிலைமையை பார்த்தோம். இந்த தரம் என்று சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க. பட் அது ஒரு பக்கம், நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் அதே சமயத்தில் இந்த தேர்வை நடத்துகிற முகமை, தேசிய தேர்வு முகமை இருக்குல்ல, அது ஒரு தான் இதற்கு லாயக்கற்றது என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்து கொண்டு இருக்கிறது. அடிக்கடி இந்த வினாத்தாள் கசிவது என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டு 23 லட்சம் பேர் எழுதினார்கள். ஆனால் அது வினாத்தாள் கசிந்ததன் காரணமாக மறுதேர்வு நடத்தப்பட்டது. மறுதேர்வு நடத்தப்பட்டதில் ஒரு 2 லட்சம் பேர் இதிலிருந்து விடுபட்டாங்க. இந்த மறுதேர்வுக்கும் தயார் செய்து கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் மட்டும் 4 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்வு மட்டும் இல்லை, தேசிய அளவிலான தேர்வுகளை நடத்துவதற்கு பொறுப்பேற்றுள்ள இந்த தேசிய தேர்வு முகமை கியூட் தேர்வில் மோசடி நடந்திருக்கு. இப்படி வேறு சில தேர்வுகள்லையும் நடந்திருக்கு. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக இல்லை. சிபிஎஸ்இ மறு திருத்தம், விடைத்தாள் திருத்தத்தில் மிகப்பெரிய தவறு, மோசடி நடந்திருக்கிறது என்பதை சமீபத்தில் அந்த மறு
அதை ஒரு +2 படிக்கிற பையனை அதை வெளியே கொண்டு வந்தார். இந்த பின்னணியில் தான் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று உண்மையில் சொல்லணும்னா பிரதமரே பதவி விலகுங்கள் என்று சொல்லணும். ஆனால் இந்திய நாடு முழுவதும் குறைந்தபட்சம் இந்த கல்வி அமைச்சர் அவர் 3வது மொழியை திணிக்கிறது, இந்தியை திணிக்கிறது, அப்புறம் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு பிஎம்ஸ்ரீ அமல்படுத்தலைன்னா காசு தர மாட்டேன்னு அவருடைய பாரம்பரிய சொத்தை அவருடைய சொந்த உழைப்பை கொடுப்பது போல சவடால் அடிப்பது என்கிற முறையில் கல்வி திட்டத்தில் கல்வி மேம்பாட்டில் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிற இந்த மனிதர் நீடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த போராட்டம். 19 நாள் உண்ணாவிரதம் இருக்கார். உண்ணாவிரதம் இருந்தால் உடனே நீங்கள் ராஜினாமா பண்ணணுமான்னு யாரும் பொடி பிடிக்க வேண்டியது இல்லை. பிரிட்டிஷ்காரன் கூட இந்த உண்ணாவிரதத்துக்கு பயந்தான். ஆனால் ஒரு மனிதன் இறந்து போவான் என்று தெரிந்த பிறகும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று பீர்த்தி கொள்ளுகிற இந்தியாவில் அந்த மனிதரோடு பேச்சுவார்த்தை நடப்பதற்கு கூட ஒன்றிய அரசாங்கம் தயாராகில்லை. கிட்டத்தட்ட அவர் சாக விடாதீங்கன்னு ஹைகோர்ட்டு கேட்குது. அந்த நிலைமையில் தான் இருக்கிறார் என்று டாக்டர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் வடநாட்டில் எனக்கு தெரிந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு கோரிக்கையை வைத்து வலுவாக இருக்கிற சங் பரிவாருக்கு எதிராக திரையுலகினர் இவ்வளவு எண்ணிக்கையில் வந்து பார்த்திருப்பது பெரிய விஷயம். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஏற்கனவே அவரை சென்று பார்த்திருக்கிறார்கள். இன்றைக்கி வேறு சில கட்சிகளுடைய தலைவர்கள் சென்று பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒற்றை மனிதன் நரேந்திர மோடி அதை போய் பார்ப்பதற்கு கூட, அது குறித்து வாய் திறப்பதற்கு கூட துணியவில்லை. அவர் இதுக்கு மட்டும் இல்லை இதையெல்லாம் நீங்கள் எதிர்க்கட்சி சரி நாங்கள் கேட்க மாட்டோன்னு பேச ஆரம்பிப்பாங்க, அது எனக்கு தெரியும். அல்லது இவர் வழக்கமாக சொல்கிறது மாதிரி பாகிஸ்தானுக்கு போகட்டும் அல்லது வேறு சீனாவுக்கு போகட்டும்னு எதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதை ஒதுக்கி வைப்போம். ஆனால் ராமர் கோயில் திருட்டு கூட வாய் திறக்காதவங்க தானே. ஸோ இப்போ 20வது நாளை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அவருடைய. ஸோ இந்த பின்னணியில் இந்திய மக்களிடம் பலவேறு நபர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சில இடதுசாரி அமைப்புகள் 20ஆம் தேதி இதற்கு ஆதரவாக ஒரு நேரம் உணவை புறக்கணிப்பது, சோனம் வாங்சுக்கு ஆதரவாக அவருடைய உயிரை காப்பாற்று, தர்மேந்திர பிரதானே நீ ராஜினாமா செய், ஒரு மனிதன் வாழ்வதற்காக ஒரே ஒரு ஆளை பதவியில் வச்சிருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தையும் கண்டித்து ஒரு நேர உணவை புறக்கணிக்கிறார்கள். இந்திய தொழிற்சங்க மையம் இந்திய உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அல்லும் பகலும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு அது அறைகோல் விட்டு இருக்கிறது. அதோடு சேர்ந்து இந்திய விவசாயிகள், உணவளிக்கிற விவசாயிகள், உணவை உற்பத்தி செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் இதோடு இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் உணவு கொடுக்கிறோம், ஒரு மனிதன் அதை மறுத்து ஒரு போராட்டமாக மாற்றி இருக்கிறான், அவனோடு நிற்கிறோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பாலூட்டியே குழந்தைகளை வளர்க்கிற அந்த பொறுப்பை சமூகத்தில் பெண்கள் தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பெண்களுடைய உரிமைகளுக்காக சமரசமற்று போராடுகிற அனைத்திந்திய ஜனநாயக மாத சங்கம் தானும் அதில் இணைவது என்று அறிவித்திருக்கிறது. இந்திய மாணவர் சங்கம் உலகத்தில் நடந்த பல புரட்சிகளுக்கு ரொம்ப அடிப்படையான காரணமாக இருந்த மாணவர் அமைப்பின் இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்கு மாணவர் அமைப்பான இந்திய மாணவ சங்கம் இதோடு இணைந்திருக்கிறது. வேலை, கல்வி, சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை என்பதை முன்னிறுத்தி போராடுகிற தேசத்திற்கு அல்லது அதனுடைய இறையாண்மைக்கு அல்லது உழைக்கும் மக்களுக்கு அல்லது மாணவ சமூகத்திற்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் வாளாகவும் கேடயமாகவும் நின்று போராடுகிற இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் இதில் இணைந்திருக்கிறது. இந்த 6 அமைப்புகளும் வருகிற 20ஆம் தேதி அன்று சோனம் வாங்சுக்கு ஆதரவாக அவர் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், ஊழல் மலிந்த கல்வி அமைப்பின் பாதுகாவலராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளுக்காக ஒரு நாள் உணவை புறக்கணிப்போம், சோனம் வாங்சுக்கோடு இணைந்து நிற்போம் என்று உரத்து கூவியிருக்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் அவர்களுடைய காதுகள் கேட்க மறுக்கின்றன, அவர்களுடைய கண்கள் பார்க்க மறுக்கின்றன, அவர்களுடைய நா பேச மறுக்கிறது. கேள், பார், பேசு, நடவடிக்கை எடு, உயிரை காப்பாற்று என்கிற முழக்கத்தோடு இவர்கள் தங்களை வருத்தி கொண்டு ஒரு நேரம் உணவை புறக்கணிப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தன்னுடைய வாழ்த்துக்களை